உருளைக்கிழங்கு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சாடின் சாம்பார் செஞ்சுக்கலாம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இதை நல்லா பொரித்து முதல்ல எடுத்து வச்சுக்குவோம். சாம்பார் சாடின் செஞ்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு பொரிச்ச எண்ணெய் தான். அதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி பழம், வெறும் மிளகாத்தூள், தண்ணி, உப்பு, கொஞ்சம் புளி பேஸ்ட், இது நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் சாட்டினை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசம்லாம் போகணும். பொரிச்ச உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய டின் சார்டின், இது உள்ளுக்கு அந்த முள்ளுலாம் நான் எடுத்துட்டேன். அதையும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் செய்கிறேன். இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. லேசே கொஞ்சம் பழுத்த மிளகா போட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த சம்பாலும் முட்டை பொரிச்சிக்கிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். அதனால தான் நான் தனியாக செஞ்சுருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.